Assalamu alaikum. Hello everyone. Welcome to Shapna Stitched Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட பையனோட வந்துட்டு அட்மிஷன் பற்றியும் இது கூட ஒரு ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரயானுக்கு வந்துட்டு அட்மிஷன் வந்து கிடைச்சிருச்சு. 2 ஸ்கூல் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் கூட. இது வந்து எந்த ஸ்கூல் அப்படின்னா இந்தியன் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் வந்து ஆன்லைன்லேயே வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து பையன் வந்து எழுதினான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபீஸ் பே பண்ணோம். ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறமா கையோட வந்து புக்ஸையும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்டில் வந்து இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரயான் வந்து கொஞ்சம் படிப்பில் வந்து அவனை கொண்டு வரணும். இப்போ கொஞ்சம் விளையாட்டுலேயே இருக்கார் இல்லையா. ஸோ இந்த லீவில் அதனால இனிமேல் வந்து படிப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபிக்கு போயிடலாம். இன்றைக்கி வந்த ரெசிபி என்ன அப்படின்னா பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து மசாலா பாஸ்தா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். பேன் வந்து நல்லா வந்து கடாய் வந்து சூடாயிட்டு இதில் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். இதுக்கு முன்னாடி பாஸ்தா பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் மசாலா தான், எக் சேர்த்து பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மசாலா பாஸ்தா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து வெஜிடபிள் பாஸ்தா பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதோட இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டேன். அதோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து இதில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட முட்டைகோஸ் மட்டும் சேர்த்துடலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வந்து குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண வச்சிடலாம். நிறையா தண்ணி ஊற்றாதீங்க, லைட்டாக தண்ணி ஊற்றினாலே நல்லா வந்து குக் ஆகிடும். நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து குக் ஆகிட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப வந்து மசிய வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆனால் நல்லா இருக்காது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு சில்லி பவுடர் வந்து பார்த்தா ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆல்ரெடி நம்ம சேர்த்துறோம் காரத்துக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக தான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா காரம் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஒரு 1 மினிட் வந்து நல்லா அந்த பச்சை வடைலாம் போகட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மசாலா வந்து என்ன அப்படின்னா கரம் மசாலா, அது ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய மசாலா எல்லாமே நல்லாவே குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எக்கு சேர்த்துக்கலாம். எக் வந்து நான் இன்றைக்கி 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை எக் வேணாலும் ஒரு 2, 3, அதிகபட்சம் 3 எக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 3, 4 கூட சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரே ஒரு எக்கு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஈவனாக இந்த முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவும் ஈவனாக குக் ஆகிருக்கும். மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து எக் வந்து வேக வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து
இப்போ பார்த்துடலாம் முட்டை குக் ஆகிட்டாங்க. எஸ், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும். அப்போ தான் நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி பாஸ்தா வந்து தனியாக வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹாட் வாட்டர், நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாஸ்தா கூட வந்து உப்பு, கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அந்த பாஸ்தாவை குக் பண்ணி ட்ரைன் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம இது வந்து சேர்த்துடலாம். இந்த எண்ணெய் வந்து நீங்கள் சேர்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்து இறுகிடும். 2வது, குக் பண்ணி பாஸ்தா ரொம்ப நேரம் வந்து வச்சுருந்தா கூட ரொம்ப அப்படி ஒட்டிக்கும் தான். ஸோ உடனே வந்து நீங்கள் வந்து இதில் சேர்த்துடுங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாஸ்தா வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மசாலா வந்து சம்டைம் பத்தாமல் போயிடும். நம்ம நிறையா பாஸ்தா குக் பண்ணியிருப்போம். அதனால வந்து பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த பாஸ்தா ஒன்றும் வீணாகாது. நீங்கள் வந்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு, நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ண பாக்ஸில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ஒயிட் பாஸ்தா மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது மேலே ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சர்வ் பண்ணுறதை விட ஒரு 2 மினிட்ஸ் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. அந்த பாஸ்தாக்குள்ளே அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சர்விங் டைம். ஸோ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தாவோட நம்ம வந்துட்டு கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சாலடோட சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ கண்டிப்பாக இந்த மிக்ஸ்டு வெஜிடேபிள் பாஸ்தா வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.